அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்டில் நம்மளோட ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் ரெகுலர் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி முக்கியமான ஒரு அப்டேட், ஒரு வழியாக இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஆனது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எம்சிசியாக இருக்கட்டும், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனாக இருக்கட்டும், சென்டாக் புதுச்சேரியாக இருக்கட்டும், எல்லா கவுன்சிலிங் போர்டுமே மிகப்பெரிய ஸ்ட்ரகிள், டைம் எதிர்பார்த்தபடி இல்லாமல் தள்ளி போனது. ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயும் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. மேபி அந்த செக் பாயிண்ட் எதிர்பார்க்குற டேட்டா டைமில் நடக்கலன்னா இன்னமும் தள்ளி போகலாமா அப்படின்ற ஒரு சின்ன பய உணர்வு இருக்குது. பட் 100% கண்டிப்பாக இனிமேல் தள்ளி போக வேண்டாங்க, இல்லை தள்ளி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கெடுத்து அடுத்த கட்டம் தமிழ்நாடுடைய மெடிக்கல் செலெக்ஷனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், இந்தியா முழுவதும் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்டோடைய கவுன்சிலிங் பாடி என்ன பண்ணுவாங்க, அது இல்லாமல் எம்சிசியோடைய ஃபைனலாக இந்த கவுன்சிலிங் ஷெடியூலை ஃபைனல் ஷெடியூலாக எடுத்துக்கிட்டு நம்ம மூவ் பண்ணலாமே, செகண்ட் ரவுண்டை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ரெடியாக இருங்க. சரிங்களா? ஸோ ஒரே ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க பார்க்குறேன், எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும்னு பார்க்குறேன். முக்கியமான பாயிண்ட்டு, எம்சிசியோடைய ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ரிவைஸ்டு ஷெடியூல். ஸோ ரிவைஸ்டு ஷெடியூல் அடிப்படையில் ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில்லிங்லாம் ஓப்பன் பண்ணி 10 நாள் ஆகிடுச்சு இல்லைங்களா? எல்லாரும் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் 5ஆம் தேதியிலேருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பண்ணாலும் கூட அதோடைய சாய்ஸ் ஃபில்லிங்கோடைய லாக்கிங் ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ண போகிறது 14 தேதிலாம் இல்லை, நாளைக்கு மேபி இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன், நாளைக்கு மதியம் 1 மணிலேருந்து, அதாவது 14/9/2025 1 மணிலேருந்து லாக்கிங் ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் எந்த ஸ்ட்ரகிளும் இருக்க வாய்ப்பு இல்லாதனால ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 1 மணின்றது மேபி ஈவினிங்காக கூட ஓப்பன் பண்ணுவாங்க. அதே போல் லாக்கிங் ஃபெசிலிட்டி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது, முடிக்கிறது எப்போ முடிக்கிறாங்கன்னா மண்டே மார்னிங் 8 o'clock வரைக்கும். மேபி நீங்கள் லாக்கே பண்ணலனாலும் பரவாயில்லை, பட் ஒரு தடவை லாகின் பண்ணி அதை எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, எதையாவது அதிகமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம ஒரு காலேஜ் வச்சுருக்கோன்ற ரொம்ப ஒரு 2 தடவை இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறது உங்களுடைய பொறுப்பு. நாளைக்கு அது வேணான்னு சொன்னால் உங்களுக்கு டீம்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 2 லட்ச ரூபா நஷ்டம். 5000 ரூபா அது பரவாயில்லை, இல்லை மேபி உங்களுக்கு அது கஷ்டமான பணமாக இருந்தாலும் கூட கவனமாக சாய்ஸஸை உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கணும், அந்த பாயிண்ட்னு சொல்கிறேன். அதே மாதிரி திங்கக்கிழமை காலைல 8 மணி வரைக்கும் உங்களுடைய சாய்ஸை லாக் பண்ணிக்கலாம். மேபி மறந்துட்டாலும் பரவாயில்லை, பட் டிசிப்ளின் ஹைஜீனிக்கான ப்ராசஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லாக்கிங் போகணுன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். சரிங்களா? சரி, அதே போல் நெக்ஸ்ட் வந்து எகெயின் இந்த சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்ப ஃபைனலாக நிறைய வீடியோக்களில் எக்கச்சக்கமான பாயிண்ட்டு ரிவ்யூ இந்த பாயிண்ட்ஸில் ரிமெம்பர் பண்ணியிருந்தாலும் கூட ஒரே டேக் லைனில் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஒரு சாய்ஸ் ஆனது, ஒரு கல்லூரியானது, அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதோடைய இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பிஜி கோர்ஸ் அவைலபிலிட்டி, இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் காலேஜ் இருக்கலாம், என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க, நான் அது கட்டுவதற்கு எலிஜிபிளா, உங்கள் பாக்கெட்டில் அவ்வளோ பணம் இருக்கா, இதெல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சாய்ஸில் கொண்டு வாங்க. மறந்துடாதீங்க. அது இல்லாமல் இந்த ரவுண்டில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனாலிட்டி அப்ளிகபிள். ஒரு அலாட்மெண்ட்டை எடுத்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம், 2 லட்ச ரூபாய்க்கு வந்து ஃபோர்ட்ஃபீட் ஆகிடும், அதை மறந்துடாதீங்க. ரைட் சார், முக்கியமான அடுத்த ஒரு அப்டேட்டு, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் இன்னும் ஷெடியூல் கொடுக்கல, ஆனால் ஷெடியூல் கொடுக்க போகிறாங்க சார்னா தாராளமாக கொடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அப்படி தான் டேட் கொடுக்க போகிறோம். ஸோ ரெடியாக இருங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் எம்சிசியோட ஷெடியூல் ஆர் எம்சிசியை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிமெம்பர் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண நினச்சேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.